வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்கலாம். ஒரு அலசல். அதாவது முதல்ல ஜனநாயகன் படத்துக்கு மீண்டும் அதிர்ச்சி. அதுதான் இன்றைக்கி முதல் நியூஸ். ஏற்கனவே சொன்னேன், ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, எலெக்ஷன் வர நம்ம அரசியல்வாதி விட மாட்டான், இவங்கெல்லாம் மோசமான குரூப்பு, அரசியல் சினிமா அதெல்லாம் ஒன்றா கலக்கிறவங்க, விட வேண்டியது தானே. படம் என்னப்பா வந்துட்டு போதும், மக்கள் தானே ஓட்டு போட போகிறான். மக்கள் ஆட்டு மந்தைகளா சும்மா சினிமா பார்த்தோன்னே ஓட்டு போட்டுருவானா? ஏன் பயப்படுறீங்க? அதுவும் பாருங்கள், இந்த வேலையை யார் பண்ணுறா? சர்டிஃபிகேஷன் சென்சார் போர்டு. அவனை இந்த வேலையை மாவட்ட செயலாளர் ஆக்கிட்டான். இங்கே இருக்கிற போலீஸு திமுக மாவட்ட செயலாளர் ஆகினான்னா, அங்கே இருக்கிற இவன் சென்சார் போர்டில் பிஜேபி மாவட்ட செயலாளர் ஆகிட்டான். எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது தணிக்கை அதிகாரிகள் இன்னொரு தடவை பார்க்கணுன்னா சரின்னு பார்க்க வந்தால் உடம்பு சரியில்லைன்னு தள்ளி போட்டாங்க. அந்த எலெக்ஷன் முடிகிற வர சரின்னு இப்போ நேற்று வந்தான் பார்த்தான். ரைட்டு, நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்த காட்சியெல்லாம் நீக்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா எல்லாம் நீக்கியாச்சு. பரவாயில்ல, நீக்கியாச்சு அப்படின்னு கொடுத்துட வேண்டியதானே சர்டிஃபிகேட்டு. அவன் என்ன சொல்கிறான், இது எலெக்ஷன் டைம், அதனால் எலெக்ஷன் கமிஷன்ட்ட அனுமதி வாங்கணும். அது உன் வேலையா? நீ வேலையை பார்த்துட்டு உனக்கு இதில் சென்சார் போர்டில் கொடுத்தா வேலையை பார்த்துட்டு மூடிட்டு போய்கிட்டே இருக்கணும்ல. எலெக்ஷன் கமிஷனை பற்றி நீ ஏன் பேசுகிற? அவன் சொல்லிட்டான், இதெல்லாம் நீக்கியாச்சு, எலெக்ஷன் கமிஷன்ட்ட அனுமதி வாங்கி. எலெக்ஷன் கமிஷன் அனுமதி யார் பண்ணணும்னா, நீ முடிச்சுட்டு போயிடணும், உன் வேலையை முடிச்சுட்டு போயிடணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள் தான் எதிர்ப்பு தெரிவித்து எலெக்ஷன் கமிஷனுக்கு மனு கொடுக்கணும். பாருங்கள், எலெக்ஷன் வருது, இந்த படத்தை கொண்டு வராங்க, இது வாக்காளர்களை கவரும், வாக்காளர்கள் வாக்கு போடுறது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அவங்க மேலே ஆதிக்கம் செலுத்தும், அதனால் நீங்கள் இதை கொடுக்காதீங்க, ரிலீஸ் பண்ண தடை கொடுங்கன்னு இங்கே இருக்கிற அரசியல் கட்சி செய்யணும். அதை சென்சார் போர்டு சொல்கிறான். அப்போ பார்த்துக்கோங்க, எலெக்ஷன் கமிஷன்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படி. அதனால் இப்போ என்ன ஆகுது, மறுபடியும் எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த படம் அனுமதிக்காக போகுது. சாதாரண நேரத்தில் வந்திருந்தால் எலெக்ஷன் கமிஷன் ஒன்றும் பண்ண முடியாது. எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டான், அட்டவணை. இந்த அட்டவணை கொடுக்குறவரை சென்சார் போர்டு இழுத்தான். நல்லா பார்த்துக்கோங்க, சென்சார் போர்டு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அந்த எலெக்ஷன் கமிஷன் எப்போ டேட் கொடுக்குறான்னு சென்சார் போர்டு அவன்கிட்ட பேசி அதுக்கேற்ற மாதிரி அவன் லேட் பண்ணி அந்த படத்தை ஒரு வழி பண்ணி இப்போ விட்டுட்டாங்க. இப்போ அனுமதி கிடைக்குமா? எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த படம் ரிலீஸ் ஆகுமா? இந்த கேள்வியெல்லாம் வருது. நான் என்ன பதில் சொல்கிறேன்னா, சட்டப்படி தானே சொல்லணும். எலெக்ஷனுக்குள்ளே அந்த படம் ரிலீஸ் ஆகாதுன்னு நான் 1 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இருந்தாலும் இப்போ சட்டம் என்ன சொல்கிறது? அதில் இன்னொன்று இவங்க பூரா கலப்புறாங்க. என்னென்னா, அந்த கரூர் கூட்டம் நடந்ததை அதெல்லாம் ஷூட்டிங்காக எடுத்து அந்த படத்துக்கும் உபயோகிச்சாங்கங்கிறான். எவ்வளோ பேரும் சரி உபயோகிச்சாங்களா? கரூர் இதை ஓன்ட்ட தான் சென்சார் போர்டுக்கு வந்திருக்குல்ல, படம் ஓன்ட்ட தானே இருக்குது, போட்டு பாரு, கரூர் இதெல்லாம் அதில் சேர்த்துருக்காங்களான்னு பாரு, நீ பதில் சொல்லு. இங்கே இருக்கிற அரசியல்வாதி ஏன் பேசுகிற? கரூர் இதை சேர்த்துட்டான், கரூர் இதை சேர்த்துட்டான். என்ன உனக்கு என்ன பிரச்சனை? கரூர் இதை சேர்த்துட்டானா அவனை சொல்லு. சரி, நான் என்ன சொல்கிறேன், எலெக்ஷனில் சினிமா நடிகர்கள் இல்லை மற்றவங்களும் சரி, சினிமா துறை சம்மந்தப்பட்டவங்க கட்சி ஆரம்பித்து கட்சியில் பங்கு கொண்டுட்டாங்கன்னா அவங்க பிரச்சாரம் இதெல்லாம் படத்தில் சேர்க்க தான் செய்வாங்க. எத்தனை இது சொல்லவா? எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பித்தார். 1973 உலகம் சுற்றும் வாலிபன் வருது. படம் ஆரம்பிக்கும் போது அப்படியே திரும்பும்போது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அப்படின்னு வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும் போது ஏடிஎம்கே கூடிய நம்பாங்க. சென்சார் போர்டு அப்போ ஏதாச்சும் சொன்னானா? அவர் அரசியல் கட்சி தலைவர் எலெக்ஷனில் நிற்க போகிறாரு, அதிமுக கூடியவே காமிச்சார். அப்போ எந்த சட்டம் அதை இது பண்ணாங்க, அனுமதி கொடுத்தாங்க. இதே அண்ணாதுரை பேசுனது, இவங்க அந்த கூட்டம் இந்த கூட்டம் சமூக விரோத கூட்டம் ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு படம் எடுத்தான்.
படத்தில் காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான்னா, புத்தன் யார் சொன்னா? இவர் சொன்னான், அண்ணாதுரை சொன்னான். காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் கவிதை எழுதினாங்க. அவர் நல்ல மனுஷன் தான் சொல்லிட்டேன், கிழிஞ்ச பணியன்னு போட்டவர். ஆனால் அவரை போய் புத்தன்ட்டு இது பண்ணலாமா? நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவர் இல்லைன்னு சொன்னவரை போய் இவன் புத்தன்னு பாட்டு எழுதுனா அதில் காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் படத்தில் போட்டிங்களா இல்லையா? அண்ணாதுரை பிரச்சாரத்தில் பேசுகிறது சீனுங்களெல்லாம் போட்டையா இல்லையா? வர்ற கூட்டத்திலலாம் போட்டிங்களா இல்லையா? அது மாதிரி இதில் இருக்குன்னா உன் சென்சார் போர்டு தான், அவன் உன்னுடைய மாவட்ட செயலாளர் தானே, நீ சொல்லு என்ன சென்சார் போர்டு இதை சேர்த்துருக்கானான்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு படத்தை இது பண்ணக்கூடாது, எலெக்ஷன் கமிஷன் அனுமதி வாங்கணுன்ட்டாங்க அப்படின்னு சென்சார் போர்டு சொல்லிட்டு போயிட்டான். இங்கே இருக்கிற என்டிஏ தலைவர்கள் தான் சொல்கிறேன்ல, இங்கே இருக்கிற லோக்கல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரை மாற்றுறதுக்கும் உங்கள் யாருக்கும் துப்பு கிடையாது. அவன் பூரா திமுகவுக்கு ஆதரவானவன், நீங்கள் அவனோட சேர்ந்து திமுகவுக்கு ஆதரவாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ சொன்னீங்கன்னா எப்படி? சரி, இப்போ இதுக்கு போகுது, சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சினிமா நடிகர் அரசியல் தலைவராகிட்டார். அவர் அவர் நடித்த படம் ரிலீஸ் கொடுவாங்களா இல்லையா? சட்டம் என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். 2019 மோடியினுடைய வாழ்க்கை வரலாறு படத்தை எடுத்தாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, மோடியினுடைய வாழ்க்கை வரலாறு. அதில் விவேக் ஓப்ரே அப்படின்னு சொல்லி இந்திய நடிகர் நடித்தார். படம் முடிஞ்சிருச்சு, எலெக்ஷன் வந்துருச்சு, ரிலீஸுக்கு போனாங்க. எதிர்கட்சியெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதை இந்த படத்தை எலெக்ஷன் டைமில் போட்டால் அப்போ எலெக்ஷன் பாதிப்பு ஏற்படுத்தும், மக்களுடைய மனத்தை இவருக்கு ஆதரவாக திசை திருப்பும் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டான், உண்மைதான், இந்த படத்தை எலெக்ஷன் வரை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. கோர்ட்டுக்கெல்லாம் போச்சு, எல்லோரும் சொல்லிட்டாங்க எலெக்ஷன் டைமில் போட்டிங்கன்னா மனசு மாற்றும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் இந்த கூட்டம் என்ன பண்ணுவான், நிச்சயமாக எலெக்ஷன் வர இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறுத்துவான். அதனால் உங்கள் விஜய் ரசிகர்களுக்கு நான் சொல்கிறது, ஜனநாயகம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வராது. அதுக்கேற்ற திட்டம் ரொம்ப நாளாக போட்டுக்கிட்டு வச்ச திட்டம். இங்கே திமுகவும் அங்கே பிஜேபியும் இது ஒரு கூட்டணி. இந்த படத்தை ரிலீஸ் விடாமல் பண்ணுறதுல இந்த கூட்டணி சேர்ந்து முதலையே பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், இதை கோர்ட்லேயே கொண்டு போங்க, இவங்கெல்லாம் அந்த சதி திட்டம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன், கேட்கலை. அதனால் ஜனநாயகன் தேர்தலுக்கு பிறகு தான் ரிலீஸ் ஆகும் என்ற வருத்தமான செய்தியை விஜய் அவர்களின் ரசிகர்களுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், இது ரொம்ப நாளாக போடப்பட்ட சதி திட்டம். அந்த சதி திட்டத்தை அவங்க செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் ஜனநாயகன் ரிலீஸை பற்றி. ஜனநாயகன் பட ரிலீஸ் மீண்டும் அதிர்ச்சி அப்படிங்கிறது நம்முடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது கூட்டணி செய்திகள். கூட்டணி செய்தி என்னென்னா, ஸ்டாலின் பேசி முடிச்சிட்டார். இந்த கம்யூனிஸ்ட்டும் இவங்களும் தான் திருமாவளவன் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேண்டிடேட்லாம் ரெடி பண்ணிட்டார். அவர் ரொம்ப நாளாக இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் 6 மாதமாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கார். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் என்னென்னா இன்னும் பேச்சுவார்த்தையே முடியலை. இன்றைக்கி இபிஎஸ் டெல்லிக்கு போகிறார், சீட்டு தகராறு. பிஜேபி என்ன கேட்குறாங்க, போன தடவை 20 தான் நின்னான், இந்த தடவை காங்கிரஸுக்கு திமுக 28 கொடுத்துட்டாங்க, அதனால் அதை விட ஒன்றாச்சும் கூட கொடுக்கணும், 29ன்ட்டாங்க. மற்ற கட்சிகளுக்கும் இழுபறி. 1ஆம் தேதி நாமினேஷன் போடணும். இவங்க இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்டிஏ கூட்டணியில் இன்னும் முடிவுக்கு வரல. யாருக்கு என்ன சீட்டுன்னு 2 மாதத்துக்கு முன்னாடியே பேச வேணாமாப்பா? எந்தெந்த தொகுதிங்கிறதுலாம் அப்போயே பேசி முடிச்சிடுவாங்களே. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பேசுவாங்களா? எந்த கட்சியிலையும் இல்லை. எலெக்ஷனுக்கு முன்னாடியே எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் இது முதையே பண்ணியிருக்கணும், இப்போ போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் கமலஹாசன் தயார் பண்ணுறாரு. கமலஹாசன் போனார், அவங்க கூட்டணி ஆள், அவங்க கட்சிக்காரங்களை ஸ்டாலின் சொல்லிட்டாரு, 2 தான் உங்களுக்கு. கமலஹாசன் பரவாயில்லைங்கிறார். கமலஹாசன் போன தேர்தலில் 4% ஓட்டு வாங்கினார். ஆனால் பிரேமலதா அவங்க 0.4 வாங்கினாங்க.
1% குறைவா, 1% கூட வாங்காத பிரேமலதாவுக்கு ஒரு எம்பி சீட்டு 10 எம்எல்ஏ சீட்டுன்னு கொடுத்த ஸ்டாலின் 4% வாங்கின கமலஹாசனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கணும்? கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகம் கொடுத்துருக்கோம். 30 சீட்டாச்சும் கொடுத்துருக்கோம். ஆனால் 2 சீட்டுங்கிறார். காரணம், கமலஹாசன் தன்னுடைய மரியாதையை கெடுத்துக்கிட்டார். ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்குறாங்கன்னு போன எம்பி தேர்தலில் ஒன்று கூட நிற்காமல் போனார். இவர் தேவையே இல்லை, இவர் செல்லா காசு ஆகிட்டாருன்னு 2 சீட்டு. அதுவும் ஸ்டாலின் போடுற கண்டிஷன் உதயசூரியனில் நிற்கணுமா? பெரிய இந்த சூரியன் உதயசூரியனா என்ன பெரிய உண்மையான சூரியன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? எல்லா திருமுழிஞ்ச கட்சி தானே உங்கள் கட்சி. உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணுமா? கமலஹாசன் முடியாது. டார்ச் லைட், நீ 2 கொடுத்தாலும் பரவாயில்ல, 1 கொடுத்தாலும் பரவாயில்ல, டார்ச் லைட் வேணுங்கிறார். அவருக்கு என்னென்னா 12 தொகுதியில் டார்ச் லைட்டில் நின்னால் தான் அவருடைய கட்சி அங்கீகாரம் கிடைக்கும். அடுத்த தடவை டார்ச் லைட்டு கிடைக்கும். ஆனால் அவங்க 2 கொடுக்குறாங்க, 2க்கும் ஒத்துக்கிட்டார். ஆனால் அவர் டார்ச் கிடையாதுங்கிறார். உதயசூரியன் தாங்கிறார் ஸ்டாலின். அந்த மோதலில் அது வேறு நிற்கிது. திருமாவளவன் என்ன பண்ணிட்டார்? டபுள் டிஜிட் 10ன்னாரு, முடியாதுன்னாரு. சரி, இறங்கி வந்தார். ஒரு 8 இங்கே பாண்டிச்சேரியில் 2ன்னாரு. பாண்டிச்சேரியில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி உடையும் நிலையில் இருக்குது. திமுக அந்த காலத்திலேருந்து, கருணாநிதி காலத்திலேருந்து நான் அரசியலை பார்க்குறேன். பாண்டிச்சேரி அரசியல் திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்தது 1976 77 எம்ஜிஆர் இருக்கும்போது தான். இப்போ தான் அதிமுக ஆட்சிக்கு வந்தது. திமுகலாம் 2 சீட்டு 3 சீட்டுக்கு மேலே ஜெயித்த வரலாறே கிடையாது. 2 சீட்டு 3 சீட்டை வச்சுக்கிட்டு ஸ்டாலின் எங்களுக்கு அதிகம் கொடுக்கணும் காங்கிரஸ்காரர்களுக்கு சொல்கிறேன். தன்மான சுயமரியாதையெல்லாம் இழந்தீங்க. பாண்டிச்சேரியில் அவங்களுக்கு செல்வாக்கே கிடையாது. 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு மேலே அவங்க ஜெயித்ததாக சரித்திரமே இல்லை. ஒரே ஒரு இதில் 4 சீட்டு ஜெயித்தாங்க. ஆனால் காங்கிரஸ் அப்படி இல்லை. எல்லா தடவையும் தனித்து ஆட்சி அமைச்சது காங்கிரஸ். இதுவரை பாண்டிச்சேரி வரலாற்றை எடுத்துக்கொண்டால் இப்போ காங்கிரஸ் தனியாக ஆட்சி அமைச்சது. அவங்கள பயமுறுத்தி கொண்டு இருக்கிறார் ஸ்டாலின். காங்கிரஸ் தனியாக நின்னாலும் பரவாயில்ல, பாண்டிச்சேரியில் தனியாக நில்லுங்க. 3 சீட்டு 4 சீட்டுக்கு மேலே இந்த திராவிட இயக்கத்துக்கு கொடுக்காதீங்க. அதனால் இப்போ அங்கேயும் தகராறு. என்ஆர் காங்கிரஸ் தகராறு பண்ணார் பிஜேபிகிட்ட. அவருக்கு ட்ரெண்டு தெரிஞ்சு போச்சு. விஜய் பக்கம் போனால் முதலமைச்சர் ஆகலாம், பிஜேபி பக்கம் போனால் ஒன்றும், ஏன்னா அங்கே உள்ள ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தாரு. பிஜேபி நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன்ட்டாங்க. இப்போ என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி முடிவாகிவிட்டது. விஜய்க்கு தாவேக்கா தனியாக நிற்கிறது. இவங்களும் காங்கிரஸ் தனி, டிஎம்கே தனி. டிஎம்கே தனியாக விடுங்க, 1 சீட்டு ஜெயிக்க மாட்டான், 1 2 ஜெயிப்பான். காங்கிரஸ் அங்கே தனித்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்யுங்கள். அப்போ தான் இதுதான் பாண்டிச்சேரியோட நிலவரம். திருமாவளவனுக்கு 2 சீட்டு கேட்குறாரு பாண்டிச்சேரியில். என்ன செல்வாக்கு இருக்குது உங்களுக்கு? பாண்டிச்சேரியில் தொகுதிக்கு 300 ஓட்டு 400 ஓட்டு. அங்கே மொத்தமே 30,000 ஓட்டு தான், 30 சீட்டு தான். அங்கே ஒரு தொகுதிக்கு 20,000 ஓட்டு தான். அதில் 200 ஓட்டு கூட வாங்க மாட்டார். அவர் அங்கே 2 சீட்டை கேட்குறாரு. இப்படி சிக்கலில் தவிக்கிறது எல்லா பேரும். தாவேக்கா சொல்லிட்டாங்க கூட்டணியே கிடையாது அப்படின்ட்டாங்க. அதனால் அவங்களும் இன்னும் கேண்டிடேட்டை முடிவு பண்ணல. வேட்பாளர்கள் தேர்வு வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அங்கும் இன்னும் முடிவு செய்யவில்லை. அதனால் தேர்தல் இன்னும் சூடு பிடிக்கவில்லை. எல்லா கட்சிகளையும் நான் சொல்கிறேன்ப்பா, ஒரு பரீட்சையில் ஒரு மாணவனே எழுதுகிறான், 6 மாதத்துக்கு முன்னாடியே படிச்சிடுவான். கடைசி 1 மாதம்லாம் பார்த்தா ரிவிஷன் திரும்பி படிப்பான். உங்கள் அரசியல்வாதிகள்லாம் ஏன் இது முன்னாடியே அட்வான்ஸாக ஏன் முடிவு பண்ண மாட்டேங்கிறீங்க? கடைசி நேரத்தில் சொன்னபோது தான் இழுத்துக்கிட்டு உனக்கு அந்த சீட்டு எனக்கு இந்த சீட்டுன்னு அப்போ இருந்தே இதுதான் பிளான் பண்ணி இப்போ வைக்கிறதுங்கிறதே எந்த அரசியல்வாதிட்டையும் கிடையாது. அதனால் இன்னும் என்னென்ன கூத்து நடக்குதுன்னு தெரியல, அரசியல் கூட்டணி கணக்குகள். அதனால் தினமும் அந்த அரசியல் கூட்டணிகளை பற்றி அவ்வப்போது பேசுவோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது நாம் தமிழர் கட்சி சீமான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கார். எல்லா அரசியல்வாதிக்கும் சொல்லிடுறேன், ஒரு லீகல் அட்வைஸரை வச்சுக்கோங்க. நீங்கள் எதை பேசுகிறதுனாலும் எதை செய்கிறதுனாலும் சட்டப்படி நம்ம சொல்கிறது ரைட்டானு புரிஞ்சுக்கோங்க. மக்களை முட்டாளாக்க நினைக்காதீங்க. நாங்கள் இருப்போம், மக்களுக்கு சொல்லுவோம், எடுத்து சொல்லிடுவோம், இது ரைட்டு இது தப்பு, உங்களுக்கு தான் அசிங்கம்.
அதனால் முதலே சட்டத்தை வச்சுக்கோங்க. தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களா, சட்டப்படி அது சாத்தியமா, நம்ம பேசுகிறது கரெக்டா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு தேர்தல் வாக்குறுதின்னு எதையாச்சும் கொடுத்தீங்கன்னா அப்போ நாங்கள் சொல்லுவோம்ல சட்டப்படி தப்புப்பா, இது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லத்தானே செய்வோம். அதனால் இன்றைக்கி டாபிக் இன்றைக்கி அவர் தான் கொடுத்துருக்கார். தேர்தல் வாக்குறுதி சீமான்னு சொல்லியிருக்கார். அதில் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். ஒன்றுன்னா சாத்தியமா இல்லை சாத்தியம் இல்லையா. முதல்ல சீமான் என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு 5 தலைநகரம் வருமா இவர் ஆட்சிக்கு வந்துட்டான். தலைநகரங்களை உருவாக்குவோம், தமிழகத்தை மாற்றுவோம். நாம் தமிழர் ஆட்சியில் தமிழ்நாட்டின் தலைநகரங்கள் 5ஆக பிரிக்கப்படும். சென்னை கணினி, திரைக்கலை மற்றும் துறைமுகத்திற்கான தலைநகர். திருச்சி அரசியல் மற்றும் நிர்வாகத்திற்கான தலைநகர். கோவை தொழில் மற்றும் வர்த்தகத்திற்கான தலைநகர். மதுரை மொழி, கலை, பண்பாட்டிற்கான தலைநகர். கன்னியாகுமரி தமிழர் மெய்யியலுக்கான தலைநகர். இவ்வாறான அதிகார பரவலாக்குதல் மூலம் தமிழகம் முழுவதும் சீரான வளர்ச்சி அடையும். இது சாத்தியமா? நம்ம அரசியல் சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? எவரி ஸ்டேட் ஷுட் ஹேவ் அ கேபிட்டல். ஒவ்வொரு மாநிலமும் ஒரு தலைநகரம் வச்சுக்கலாம். ஆனால் ஒன்றுக்கு மேல் தலைநகரம் வைக்கக்கூடாதுன்னு நம்ம அரசியல் சட்டத்தில் சொல்லலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் மகாராஷ்டிராவில் கோடை காலத்தில் மும்பை தலைநகரம், குளிர் காலத்தில் நாக்பூர் தலைநகரம், 2 தலைநகரம். இது மாதிரி 2 தலைநகரங்கள் இருக்கிறது கேள்விப்பட்டோம். ஆந்திரா என்ன பண்ணாங்க, 3 தலைநகரம்னாங்க. ஹைதராபாத், அமராவதி, குர்னூல்னு ஒன்று, அது ஒரு தலைநகரம்னாங்க. சட்ட சிக்கல் வந்துருச்சு. இன்றைக்கி வர நடைமுறைப்படுத்த முடியலை. 3 நடைமுறைப்படுத்த முடியலை. அரசியல் சட்டத்தில் வைக்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் நடைமுறைப்படுத்த முடியாது. 5 தலைநகரம் வச்சிங்கன்னா லட்சக்கணக்கான கோடி அரசாங்கத்துக்கு செலவாகும். இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் லட்சக்கணக்கான கோடி அரசாங்கத்தால் செலவு பண்ண முடியாது. அதை மற்ற திட்டங்களுக்கு பண்ணிடலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் அதாவது மதுரையை நம்ம முன்னேற்றணும்னு நினச்சா மற்ற வழிகளில் முன்னேற்றலாம். கோயம்புத்தூரை மற்ற வழிகளில் அதை முன்னேற்றலாம். அதை ஒரு ட்ரேடுக்காக இதுவாக உருவாக்கலாம், வியாபார ஸ்தலமாக. மதுரை ஒரு கலாச்சார இதுவாக முன்னேற்றலாம். அதுக்கு தலைநகரம் ஆக்கணுங்கிறது அவசியம் இல்லை. தலைநகரம் ஆக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுடைய பொருளாதாரமும் இல்லை. லட்சக்கணக்கான கோடி ஒவ்வொன்றுக்கும் வரும். 2வது டிபார்ட்மெண்ட் இன்டகிரேஷன் ஒன்று இருக்குது. சீமான் தெரிஞ்சுக்கணும். அது வக்கீலுங்கிற பக்கத்தில் வச்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட் இன்டகிரேஷன்னா துறைகளை ஒன்றுபடுத்துவது. 5 இடத்தில் தலைநகரம் வைக்கும்போது சாத்தியமில்லை. இல்லைன்னா எல்லோரும் சொல்லுவானே, ஆந்திரா முதலமைச்சர்கிட்ட போய் கேளுங்க சந்திரபாபு நாயுடுகிட்ட, நீங்கள் 3 தலைநகர் அனௌன்ஸ் பண்ணீங்களே, நடைமுறைப்படுத்த முடிஞ்சதா, ஏன் நடைமுறைப்படுத்த முடியலை, என்ன சட்ட சிக்கல்னு கேளுங்க. அவர் விழாவாரியாக சொல்லுவார். அதனால் 1 வைக்கலாம், இல்லை 2 வைக்கலாம். அது எதுக்கு வச்சான்னா, மகாராஷ்டிராவில் குளிர் காலத்தில் அங்கே மும்பையில் குளிர் அதிகம் இருக்கும், நாக்பூரில் கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்காக சீதோஷ்ண நிலைக்காக வைத்தார். இவ்வளோ பணத்தெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வைக்கிறது அது சரியான முடிவு ஆகாது அப்படிங்கிறத நான் மக்கள்கிட்ட சொல்கிறேன். சீமான் அவர் கருத்து சாத்தியமில்லை. ஏன்னா நீங்களாம் நாளைக்கு ஆட்சிக்கு வர போகிறீங்க. இப்போ நீங்கள்லாம் ஒரு கட்சி வச்சுருக்கீங்க. நாளைக்கு மக்கள் ஓட்டு போட்டால் நீங்கள்லாம் முதலமைச்சராக வந்துடுவீங்க. அப்போ அதற்கான தகுதியை உருவாக்கிக்கோங்க. ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. முதலமைச்சராகிட்டு இதே மாதிரி ஆச்சுமா நகரம்னு விட்டிங்கன்னா என்ன ஆகும்? நடைமுறைக்கு சாத்தியமே நடக்காது. அதனால் மாற்றிக்கோங்க. உங்கள் 5 தலைநகரம் சாத்தியமில்லை, தேவையும் இல்லை. காரணம் பொருளாதாரம் சீரழிந்திருக்கிறது. 2வது துறைகளுக்கு மத்தியான இணைப்புங்கிறது அங்கே நடக்காது அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். சீமான் சொல்கிற கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல் கருத்து, முதல் வாக்குறுதி. அடுத்த வாக்குறுதிக்கு வரலாம். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும்ங்கிறார் சீமான். அதுலேயும் சட்டம் பார்க்க வேண்டியது இல்லையா? தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், அதாவது எஜுகேஷன் கல்விங்கிறது 1976 வரை மாநில பட்டியலில் இருந்தது. கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது இந்திரா காந்தி அதை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்தார். அதை இந்த கருணாநிதி கண்டுகளை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். இப்போ மத்திய அரசாங்கத்துக்கும் அதிகாரம் விட்டது கல்வி விஷயத்தில். நீட் தேர்வு வைப்பதற்கு அவர்களுக்கு இது உண்டு, அதிகாரம். ஆனால் உங்களால் ரத்து செய்ய முடியுமா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாச்சு. சுப்ரீம் கோர்ட்டு நீட் தேர்வு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு சொன்னதுக்கப்புறமும் ஒவ்வொரு அரசியல்வாதியை நீட் தேர்வை ரத்து செய்வேன், நீட் தேர்வு ரத்து செய்வேன். என்ன மக்களை முட்டாளாக்குறீங்களா?
எல்லாருமே எடப்பாடி வந்து இது தீர்மானமாக போட்டு அனுப்புனார் 2017 18 நல்லா தெரியும். சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டாங்க, அதை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு தெரியும். தீர்மானம் அதே ஸ்டாலின் வந்துக்கிட்டு 2021 வந்துட்டு 2023 அவர் ஒரு தீர்மானம். ஆனால் அப்புறம் ஸ்டாலின் ஆச்சு ஒரு வருஷம் கழிச்சு சொல்லிட்டேன். இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது நீதிமன்றத்தில் இருக்குது, அது நம்மளால் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் 26 வந்தது இந்த சீமான் வந்துக்கிட்டு நீட் சேர்வே ரத்து செய்வேன்னா வழக்கறிஞர்களில் போய் கேளுங்க. எல்லாம் சட்ட பிரச்சனை. மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க, மக்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க? சட்டமே தெரியாமல் வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னு நினைப்பாங்கல்ல. அதனால் நீட் தேர்வு ரத்து சாத்தியமில்லை மிஸ்டர் சீமான், உங்கள் வாக்குறுதியிலேருந்து அதை எடுத்துருங்க. 5 தலைநகரத்தை நீங்கள் எப்படி நடைமுறைப்படுத்த முடியாதோ, ஆந்திரா அரசாங்கம் எப்படி அதில் தோல்வியடைந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதையும் நீக்கிவிடுங்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது ரயில்வே துறையை மாநில அரசுக்கு கொண்டு வருவாங்க. ரயில்வே துறைங்கிறது மத்திய பட்டியலில் இருக்குது. அதை மாநில பட்டியலில் கொண்டு வர்றதுன்னா நீங்கள் பார்லிமெண்ட்டில் 3/2 மெஜாரிட்டியோட அரசியல் சட்டத்தை திருத்தணும். அது வந்து மத்திய அரசாங்கத்தால் தான் முடியும். நீங்கள் மாநில அரசாங்கத்திட்ட எனக்கு ரயில்வே மாநில பட்டியலில் மாநிலத்தில் கொண்டு வரீங்கன்னா எப்படி? ரயில்வே மாநிலத்துக்குள்ளேயே ஓடுது. நம்ம மாநிலத்துக்குள்ளே ஓடக்கூடிய விஷயங்களை தான் நீங்கள் சட்டமாக இயற்ற முடியும். ரயில்வே இங்கேருந்து ஆரம்பிக்குது, சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போகுது, பெங்களூர் கர்நாடகா மாநிலம், அதுக்கு அடுத்தது ஒரிசா போகுதுன்னு வைங்க. அப்படி அது மாதிரி டெல்லி வர போகுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாநிலத்தை தாண்டியே ரயில் போகும். தமிழ்நாடு மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி உங்கள் இதில் வரும்? மத்திய அரசாங்கத்திட்ட தான் வரணும். எல்லா மாநிலங்களையும் ஆள்வது யார்? மத்திய அரசாங்கம். மாநில அரசாங்கம் அதை கொண்டு வர முடியாத. இந்திய அரசியல் சட்டத்தில் அது மிக இதுவாக போட்டிருக்காங்களே. அது ரயில்வே மாநில அரசாங்கத்தை கொண்டு வரனா அரசியல் சட்டத்தை மாற்றணுமே. நீங்கள் இங்கே ஜெயிக்கிறதே வந்து உங்களுக்கு இதாக இருக்குது. நீங்கள் எம்பி எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? எந்த மத்திய அரசாங்கம் உங்களை ஆதரிக்கும்? அப்போ ரயில்வேயை கொண்டு வந்துன்னு சொல்கிறது வந்து கேலிக்குரிய ஒரு விஷயம் இல்லையா? மக்கள் உங்களை தப்பாக நினைக்க மாட்டாங்களா? என்னையா சாத்தியம் இல்லாததையெல்லாம், சட்டத்திற்கு அப்பாற்பட்டதையெல்லாம் பேசி கொண்டிருக்கிறாரே சீமான் அப்படின்னு நினைப்பாரு இல்லையா? அதனால் அதை விட்டுருங்க சீமான், மறந்துடுங்க, அதெல்லாம் நடக்காது. அடுத்து 4வது என்ன சொல்கிறாருன்னு, கொக்கோ கோலா குளிர்பான தொழிற்சாலையை மூடுவேன்கிறது. பீஸா பறக்கிறதுன்ட்டு கோ குடிக்கிறது உனக்கு நாகரிகம்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் இளநீ கரும்புச்சார் பழச்சார் குடிக்க மாட்டியா? FSSAI ஒன்று இருக்குது. FSSAI அதாவது ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு இருக்குது. இந்த இதுங்களெல்லாம் வந்து உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களை எல்லாம் கட்டுப்படுத்துவது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம்தான். ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006ன்னு இருக்குது. 2006 உணவு பாதுகாப்பு சட்டம்ங்கிறது இருக்குது. அதுக்கு இது வந்து இவங்க வந்து மத்திய அரசாங்கம்தான். மத்திய அரசாங்கம்தான் அதை பற்றி முடிவு செய்யணும். மத்திய அரசாங்கமும் இங்கே வர்றதெல்லாம் நீங்கள் வந்துக்கிட்டு மூடுவேன்னு சொல்ல முடியாது. ஒரு தடவை அவனை தொழிற்சாலை தண்டு நான் கொடுத்துட்டீங்கல்ல, அந்த அனுமதியை நீங்கள் ரத்து செய்யணும்னா அந்த குறிப்பிட்ட குளிர்பானம் மக்களின் ஹெல்த்துக்கு, மக்களின் உடலுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய சத்து இது இருக்குதுன்னு நீங்கள் நிரூபிக்கணும். பாதுகாப்பு விஷயத்தில் அது ஒன்று, உணவு பாதுகாப்பு விஷயத்தில் சரியாக இல்லைன்னு நிரூபிக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி இதுங்களை தடை பண்ண முடியும். அது ஒரு மாநில அரசுக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது. எப்படி சொல்கிறேன்னா 2006 கேரளாவில் கொக்கோ கோலாவை பேன் பண்ணாங்க, தடை செஞ்சாங்க. கேரளா ஹைகோர்ட்டுக்கு போச்சு, உன் தடை செல்லாதுடான்ட்டாங்க. உங்கள் இஷ்டத்துக்கு தடை பண்ண முடியாது. குவாலிட்டி, அதனுடைய தரத்தில் ஏதாச்சும் தப்பு இருக்கணும், அப்போ தான் நீங்கள் இதை பண்ண முடியும். அதனால் அடுத்த வாக்குறுதியும் டமால், அதையும் ஒரு வழக்கறிஞர் வச்சு இது பண்ணி இதெல்லாம் கேட்டுட்டு பண்ணியிருக்கலாம். எல்லாமே சட்டப்படி முடியாத, அதை புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது அடுத்த வாக்குறுதியை பற்றி, நம்முடைய சீமானின் வாக்குறுதியை பற்றி நம்ம கருத்து. அடுத்தது சீமான் சொல்கிறார், ஓட்டு போடுவதை கட்டாயமாக்குவேங்கிறார். அதுலேயும் சட்டத்தை கோட்டை விட்டார். நம்ம என்னத்தை பண்ணுறது? இப்போ நோட்டான்னு ஒன்று இருக்குது சீமான், புரிஞ்சுக்கங்க. நோட்டாவில் நான் எந்த கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டேன்னு ஒருத்தன் போடுறான். அவன்கிட்ட போயிட்டு ஏதாச்சும் கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நம்ம சொல்ல முடியுமான்னு ஒரு பிரச்சனை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க, ஓட்டு போடுறது அவனுடைய விருப்பம்யா, அவன் யாருக்குமே போடாமல் போட்டாலுமே அதுக்கு சட்டத்தின்படி தப்புன்னு சொல்ல முடியாது.
அதெல்லாம் அவனை தடுக்க முடியாது. நோட்டாவை கூட அவன் போடலாம், ஓட்டு போடாமல் கூட இருக்கலாம். நீங்கள் எல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே குஜராத்தில் யோசிச்சாங்க அதை 2006 வாக்களிப்பது கட்டாயம்னாங்க. இன்றைக்கி ஒரு நடத்த முடியலை, சட்ட பிரச்சனை வந்துருச்சு. அதனால் நல்ல விஷயம் நீங்கள் சொல்கிறது, ஓட்டு போடுவதை கட்டாயமாக்கும் என்கிறது நல்ல விஷயம். ஆனால் சட்டம் இடிக்குதே, நோட்டாவுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே. குஜராத் கொண்டு வந்ததை இன்றைக்கி வரை நடைமுறைப்படுத்த முடியல, சட்ட சிக்கல் இருக்க. இந்திய அரசியல் சட்டத்தை திருத்தி அதுக்கப்புறம் இதெல்லாம் படிப்படியாக கொண்டு வரணும். ஒரு மாநில அரசாங்கம், மாநில கட்சி அதை பற்றி பேச முடியாது அப்படிங்கிறத சீமான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது, வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தபால் வாக்கு மூலம் நான் ஓட்டு போட வைப்பேன் அப்படிங்கிறது சீமான். நீங்கள் யோசிக்கிற முன்னாடி ரொம்ப யோசிச்சுட்டாங்க. இப்போ கூட வெளிநாட்டு தமிழர்கள் ஓட்டு போடலாம், ஆனால் அவங்க நம்ம ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கணும். ஓட்டு இது இருக்க, ஓட்டு லிஸ்ட்டு இருக்க, வாக்காளர் பட்டியல், அதில் அவங்க பேர் இருக்கணும். அவங்க பேரை வச்சா தான் இந்த திமுககாரன் பூரா அவங்க ஓட்டை பூரா போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ வெளிநாட்டை சேர்ந்த தமிழர்கள் தாராளமாக ஓட்டு போடலாம். வாக்காளர் பட்டியலில் இருக்கணும், நேரம் வரணும். யாரும் நேரம் வர்றதில்லை. திமுககாரனுக்கு வசதியாக போச்சு, அடித்தான் போட்டு கள்ள ஓட்டாக போட்டான். இதை பார்த்துட்டு தான் இப்போ சாரில் எல்லாத்தையும் நீக்கிட்டோம். இப்போ என்னுடைய குடும்பத்திலேயே என்னுடைய பெண் அமெரிக்காவில் இருக்காங்க. நானே போய் நீக்கி விட்டேன். நானே போய் என்ன சொன்னேன், அவருங்க அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்க ஓட்டு போட முடியாது. அவங்களுடைய கணவர் 2 பேரும், நீங்கள் இந்த ஓட்டை எடுக்கணுன்னா திமுககாரன் 2 ஓட்டை போட்டுருவோம், நீக்குங்கன்னு நீக்கிட்டோம். அது நிறைய பேர் அப்படி நீக்கல. நேரம் வரலன்னா, வர முடியலைன்னா நீக்கித்தான் ஆகும். தபால் மூலம் பண்ணலாம்னா அதில் பல பிரச்சனைகள் இருக்குது. இந்திய அரசியல் சட்டத்தை திருத்தணும், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் அதையும் நீங்கள் திருத்தணும். அப்போ தான் சாத்தியம். இல்லாவிட்டால் நேரில் போடலாம், இல்லாட்டா நான் வாக்கை நீக்கிடுங்க. தபால் மூலம் பண்ணுவதற்கு நிறைய அதுலேயும் சட்ட பிரச்சனைகள் இருக்குது. இந்திய அரசியல் சட்டத்தில் அதை கட்டாயமாக்கணும். அதுக்கப்புறம் தபால் முறையில் அதை இது பண்ணுறதுக்கு இந்திய அரசியல் சட்டத்தில் சொல்லணும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணணும். சீமானோ இங்கே இருக்கக்கூடிய மாநில முதல்வர்களுக்கோ அந்த அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத சீமானுக்கு அடுத்த கருத்தாக தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் நினைத்தது நல்ல விஷயம், எல்லோருக்கும் ஓட்டு உரிமை இருக்கணும். ஆனால் திமுகவில் பற்றி உங்களுக்கு தெரியாத வச்சுக்கினா போட்டுருவான், ரெடியாக இருக்கான் எல்லாம் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு. அதனால் அந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் அதை இன்னும் அரசாங்கம் கொண்டு வராமல் இருக்காங்க. அடுத்தது சீமான் சொல்கிறார், பாலியல் குற்றங்கள் செய்கிறவனெல்லாம் நிற்க வச்சு சுடுவேன். இப்படிலாம் பேசக்கூடாது. ஒரு ஜனநாயக நாட்டில் இருந்துக்கிட்டு இங்கே சட்டங்கள் தான் ஆட்சி செய்யும், தனி மனிதர்கள் ஆட்சி செய்ய முடியாது. ஒரு முதலமைச்சர்னா அவருக்கு எல்லா இதுவும் வந்துடாது. இந்த நாட்டில், ஜனநாயக நாட்டில், இங்கே மட்டுமில்லை உலகத்தில் இருக்கும் எல்லா ஜனநாயக நாட்டிலையும் சரி, ஒரு முதலமைச்சரோ இப்போ பிரசிடெண்ட்டோ ஒரு பிரைம் மினிஸ்டரோ தண்டனை கொடுக்க முடியாது. நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்கணும், தனி மனிதர்கள் தண்டனை கொடுக்க முடியாது, புரிஞ்சுக்கங்க. அதனால் இது டெமோக்ரஸி. இங்கே இந்தியன் பீனல் கோடு இருக்குது, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இருக்குது. இந்த மாதிரி சட்டங்கள் மூலமாகத்தான் தண்டனை கொடுக்கப்படும். இது நம்ம சட்டத்தின்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலியல் குற்றங்கள் பண்ணவங்களுக்கு தூக்கு தண்டனை, இல்லைன்னா ஆயுள் தண்டனை, 2 தான் சட்டம். நிற்க வச்சு சொல்கிறதெல்லாம் சட்டத்திலேயே இல்லை. சட்டத்தில் இல்லாததே ஒரு முதலமைச்சர் அவங்க எப்படி சொல்ல முடியும்? சாத்தியமா? சாத்தியமே இல்லை. உங்களுக்கு அந்த அதிகாரமே இல்லையே. நீதிமன்றங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கும் அதிகாரம் இருக்கிறது. ஆர்டிக்கல் 21 போய் பாருங்கள். லிபர்ட்டி மனிதனுக்குரியது. அவனுக்கு முழு வாய்ப்பு கொடுத்து தான் ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுக்க முடியும். அப்படின்னா நீங்கள் துபாயில் போய் கட்சி ஆரம்பிங்க, சவுதி அரேபியாவில் போய் கட்சி ஆரம்பிங்க. தமிழ்நாட்டில் துளி அளவு கூட அது சாத்தியமில்லை. அப்படிலாம் பேசாதீங்க. ஒரு பொறுப்பான அரசியல் தலைவர் இருந்துட்டு இப்படியெல்லாம் பொறுப்பு இல்லாத வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன்னு சொல்லாதீங்க. மக்கள் மத்தியில் நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு. நாங்களே நிறைய விழிப்புணர்வு கொடுத்து விட்டுருக்கோம். கிராமத்தில் விவசாய இடத்தில் விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் கூட நம்ம வீடியோவை பார்க்குறாங்க, என்கிட்ட பேசுகிறாங்க. ஐயா, அப்போ தான் நான் புரியுது எனக்கு. அதனால் எல்லோருக்கும் விழிப்புணர்வு நாங்கள் கொண்டு வந்துடுவோம். இப்படிலாம் பேசாதீங்க. பக்கத்தில் ஆளுகளை வச்சுக்கோங்க. கடைசி சொல்கிறார், பிரசிடெண்ட்டு தான் நான் கொண்டு வந்து. இப்போ பிரசிடெண்ட்டு ஜனாதிபதி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற மாதிரி பண்ணிடுவேங்கிறாரு. என்னத்தை சொல்கிறது? களை வலிக்குது. என்னத்தை சொல்கிறது?
அதாவது நம்ம அரசியல் சட்டம் எப்படின்னா, இப்போ அமெரிக்கா அரசியல் சட்டம் 2 இருக்குது. பார்லிமெண்டரி சிஸ்டம், பிரசிடென்ட் சிஸ்டம் 2 இருக்குது. பார்லிமெண்டரி சிஸ்டம்னா பார்லிமெண்ட்டு தான் மெயின். பார்லிமெண்ட்டு தான் இப்போ ஜனாதிபதினா அரசியல் சட்டத்தில் என்ன சொல்கிறான், லோக்சபா ராஜ்யசபா 2 எம்பிக்கள், மாநிலங்களில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், இவங்க தான் ஜனாதிபதிக்கு ஓட்டு போடணுங்கிறான். இது பார்லிமெண்ட்டு சிஸ்டம். இப்போ அமெரிக்காவில் இருக்கிறது பிரசிடென்ட் சிஸ்டம். அவங்க அரசியல் சட்டத்தில் அங்கே பிரசிடெண்ட்டுக்கு மக்களே ஓட்டு போடுவாங்க. நம்ம இது பண்ணது பிரிட்டன் சிஸ்டம், இங்கிலாந்து சிஸ்டம். அவன் தான் நம்மளை ஆண்டுட்டு போனான். அவனை மாதிரியே எழுதுனாங்க. இங்கிலாந்தில் பிரதமர் தான், ஜனாதிபதி கிடையாது. இங்கே நம்ம ஜனாதிபதிக்கு பதிலாக அங்கே ராணி அப்படி இருப்பாங்க, ராஜா, மன்னர், ராணி அப்படி தான். ஸோ நம்ம அரசியல் சட்டம் பார்லிமெண்ட்டு சிஸ்டம். நீங்கள் வந்துக்கிட்டு இவரை மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னா இந்திய அரசியல் சட்டத்தில் 3/2 பங்கு எம்பிங்க ஓட்டு போடணும். நீங்கள் இங்கே மாநிலத்தில் இருந்துக்கிட்டு 3/2 பங்கு ஓட்டு போட்டு உங்கள் கருத்தை யார் ஏற்றுக்குவாங்க? யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் பொறுப்போடு வாக்குறுதிகளை கொடுங்கள். மக்கள் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள். சம்மந்தம் இல்லாமல் இப்படியெல்லாம் சட்டத்துக்கு எதிராக வாக்குறுதிகள் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை பேசுவதற்கு நேரமில்லை. அதனால் பொறுப்புடன் நீ எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன். டிஎம்கே என்டி எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன். விஜய் கட்சிக்கு தான் சொல்கிறேன். வாக்குறுதி கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. தவறாக இருந்தால் மக்களுக்கு நாங்கள் சொல்லுவோம், இதெல்லாம் தப்பு, இது சட்டத்துக்கு எதிரானது, இது நடைமுறைக்கு உதவாதது, தமிழ்நாட்டோட பொருளாதாரத்துக்கு இது பொருளாதார இதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு சொல்லுவோம். இப்போது சீமானுக்கு சொல்லி இருக்கிறோம். சீமான் இந்த வாக்குறுதியெல்லாம் நீக்கிடுங்க. நீங்களே இதை வச்சுக்கிட்டே கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிறத நம்முடைய இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.